ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்ற ஒரு poet ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து த ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு ஒரு போயம் ஒன்று எழுதியிருந்தார். 2 roads crossed in the woods and I chose the one less traveled by. பட் கிளாசிக் 350 கதை அது கிடையாது. 2 roads crossed in the woods and I chose the one most traveled by and still got stuck. ஸோ இதுதான் கிளாசிக் 350 Gen 1ஓட கதை. என்னன்னா பெருவாரியான மக்கள் சூஸ் பண்ண ஒரு பிராண்ட் வந்து எப்படி வந்து ஒரு ப்ளசண்ட்டான அனுபவத்தை கொடுக்காம இதுதான் அனுபவமா இல்லை இந்த அனுபவத்தை நம்ம எப்படி இன்னும் பெட்டர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு சேலஞ்சை எப்படி நம்ம முன்னாடி வச்சுது அப்படிங்கிறது தான் இந்த கிளாசிக் 350 Gen 1ஓடைய கதை. ஸோ இந்த பைக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2009 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் கிளாசிக் 350 லான்ச் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா UCE அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ராட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து புஷ்ராட் இன்ஜின் சொல்லுவாங்க, ஓவர் ஹெட் வால்வ் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் பின்தங்கிய டெக்னாலஜி தான். ஏன்னா அவங்களே வந்து ஒரு ரெட்ரோ பைக் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக இந்த இன்ஜின் கொண்டு வந்திருந்தாங்க. பட் தென் ஸ்டில் இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்ட்ஸில் நம்ம பார்த்த CB பாயிண்டர் இன்ஜின்ஸாக இருக்கட்டும், யூரோப்பிலிருந்து கொண்டு வந்த AVL இன்ஜின்ஸாக இருக்கட்டும், அந்த இன்ஜின்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த UCE இன்ஜின்ஸ் வந்து நிஜமாலுமே ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீ ஓனர்ஷிப்பை கொடுக்கத்தான் செஞ்சுது. பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ஷேர் ஆஃப் நிகில்ஸ் இருந்தது. அதாவது த ப்ராப்ளம்ஸ் வித் விச் வி கேன் லிவ் வித், அந்த மாதிரியான சின்ன சின்ன நிகில்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் வண்டி வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பைக்கு. இந்த பைக்கோட சிலோவெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எந்த ராயல் என்ஃபீல்டு 350cc பைக்ஸோடையுமே நம்ம மாற்றி ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு சிலோவெட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பைக்குடைய டிசைன் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா F11 250 அப்படின்னு World War II சமயத்தில் ராயல் என்ஃபீல்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்த அந்த பைக்கிலிருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க. வண்டி வந்து பார்க்குறக்கு ஒரு பிக்சரிஸ்கியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வண்டியில் உட்கார்றதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வண்டியுடைய ஃபுட் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சென்டர் செட் ஃபுட் ரெஸ்ட் எங்கே இருக்குமோ அங்கேருந்து ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் ஃபார்வர்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அப்ரைட்டாக வச்சுக்கலாம். அண்ட் ஹேண்டில் பார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி ஒரு ரோட்ஸ்டர் பைக்கில் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்களோ அந்த இடத்துலேருந்து சற்றே ஹைட் கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும். ஸோ அந்த பைக்கில் உட்காரும் போதே பயங்கர கம்பீரமான ஒரு தோரணையாக தான் நம்ம வந்து அந்த ஒரு ரைடிங் போஸ்டரை அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு லுக்கிங் அட் த வேர்ல்டு அஹெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கமாண்டிங்கான ஒரு இடத்துல இருந்து அந்த நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குற மாதிரியான ஒரு பிரமிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் இந்த பைக்குடைய அட்டகாசமான ஒரு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த பைக்கில் அட்டகாசமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பைக்கில் வந்து ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் டியூப் டயர்ஸ் தான். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 90/90 செக்ஷன் டயரு 19 இன்ச் வீலு, ரியரை பொறுத்த வரைக்கும் 120/80 செக்ஷன் டயரு 18 இன்ச் வீலு. அண்டு பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த ரியர் டயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த 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 ரிம்மில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஃபெண்டர் வந்து முடியறதுக்கும் இந்த டயரோடைய அந்த ஒரு ப்ரொஃபைலுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கிளாசிக் 350 பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் நிற்கிற அந்த புல்லட் 350 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உங்கள் கண்ணு நிறையாது. என்ன காரணம் அப்படின்னா புல்லட் 350 இருக்கக்கூடிய அந்த ரியர் டயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின் ப்ரொஃபைல் டயராக இருக்கும். ஸோ பைக் வந்து நல்லா மஸ்குலராக இருக்கும் அண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனலி அது வந்து நல்லா தான் இருக்கும். பட் ஈஸ்தட்டிக்லி அது வந்து கிளாசிக் 350 அளவுக்கு அது வந்து அப்பீலிங்காக இருக்காது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு
சின்ன விஷயம். அண்ட் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு வெட் மல்டிப்ளேட் கிளச் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கியர் எல்லாமே வந்து நல்லா ப்ரிசைஸாக என்கேஜ் ஆகுது. ஃபால்ஸ் நியூட்டர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அந்த கியர் என்கேஜ் பண்ணும்போது ஒரு மெட்டல் கிளங்க் சத்தம் கேட்கத்தான் செய்யுது. அதை வந்து அவாய்ட் பண்ண முடியல. பட் மற்றபடி இந்த பைக் வந்து ரொம்ப க்ளீனாக புல் பண்ணுது. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டட் ஃபியூவல்டு பைக்குங்க. ஆல்மோஸ்ட் 340cc ஏர் கூல்டு இன்ஜின் தான். அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19.1 PS பவர், அரௌண்ட் 5250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. 4500 RPMல ஆல்மோஸ்ட் 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 1500 RPMலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் டார்க் அப்படிங்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பைக்குடைய லோ எண்ட் கிரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் தட் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெட் எக்ஸைட்டட் அபவுட். அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பைக்குடைய சாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டவுன் டியூப் டியூப்ளெக்ஸ் ஃப்ரேமு. அண்டு இந்த பைக்குடைய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாசியில் ஒரு ஸ்ட்ரெஸ்டு மெம்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இந்த பைக்கில் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் தட் வி ஆர் சப்போஸ் டு லிவ் வித் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். பட் அதர் தேன் தட் இந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலைங்க. பட் என்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு நான் வந்து வேணால் சொல்லுவேன். ஏன் இந்த பைக் ஓட்டுறதுக்கு என்கேஜிங்காக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து நல்ல ஒரு கமாண்டிங்கான ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட் கியர் என்கேஜ் பண்ணி நம்ம வந்து ஆக்சலரேட் பண்ணி அந்த கிளச் விடும்போது கிடைக்கக்கூடிய அந்த டார்க்கு, அந்த புல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பைக் மூவ் ஆகும்போது நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த பைக்கை வந்து கொஞ்சம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் மேய்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த பைக்குடைய வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 197 கிலோஸுங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் இந்த பைக்குடைய பிரேக்ஸ். அதாவது நம்ம பிரேக் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் நல்லா பிடிச்சோமா இல்லை நம்ம பிடிச்சது வந்து பத்தலையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. இத்தனைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பிஸ்டன் கேலிப்பர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் இருக்குது. பட் தென் ஸ்டில் ஒரு ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப டிஸ்கனெக்டடாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம எங்கே பிரேக் பிடிச்சோம், வண்டி எங்கே நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து அந்த கிராஜுவலாக பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு பைக் ஃபீலே நமக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பைக் ஓட்டும்போது பயங்கர என்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதாவது வந்து அந்த காலத்து பைக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே வந்து 60s 70s என்ன மாதிரியான ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கில் ஒரு பிரேக் இருக்குமோ லிட்ரலி அந்த மாதிரியான ஒரு பிரேக்கே வந்து இந்த பைக்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிரேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் அந்த டைமில் வந்து பீப்புள் வந்து இந்த பைக் தான் வாங்கினாங்க, அந்த எமோஷ்னல் கனெக்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. பட் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இமோஷ்னல் கனெக்டுக்காக ஒரு பைக் வாங்கினா அதுக்கப்புறம் ஒரு சோகம் வரும் இல்லைங்களா. இந்த பைக்கில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸு, ஒரு சின்ன சின்ன நிகழ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பைக்குடைய டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து 120 km/h. பட் அதில் இந்த பைக்கை வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல இப்படி புஷ் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டிபேட்டபிள் டாபிக். பட் இந்த பைக் அந்த இடத்துல எல்லாம் புஷ் பண்ணால் அந்த அப்யூஸையும் ஏற்றுக்கிட்டு என்டியூர் பண்ணுது. அண்ட் ஸ்வீட் ஸ்பாட் ஆஃப் த பைக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90 km/h. பட் அதர் தேன் தட் ஒரு என்கேஜிங்கான ஒரு அனுபவத்தை வந்து இந்த பைக் அந்த இடத்துல கொடுக்குது. பட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து அந்த மிட் ரேஞ்ச், அதாவது இந்த 3rd கியர்லேருந்து நீங்கள் 5th கியருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் 3rd கியரில் வந்து ஒரு 40 to 60 km நீங்கள் வந்து பைக்கை வந்து கொஞ்சம்
ரெவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் 4th கியர் வந்து 60 கிலோமீட்டர்ஸை to 70 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி அப்புறம் 5th கியரில் நீங்கள் 80க்கு வர்றீங்க அப்படின்னா இந்த 3rd to 5th கியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு அனுபவம் கிடையாது. வண்டி வந்து நல்லா வைப்ரேட் ஆகுது, அது வந்து ஒரு இரிட்டேஷனை கொடுக்கத்தான் செய்யுது. அண்ட் இந்த பைக்குடைய பெரிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேப்பட் நாய்ஸ் கேட்குது, இன்னரண்ட்டாக வந்து ஒரு மெக்கானிக்கல் கிளங்க் வந்து அண்டர் கரண்ட்டில் பைக்கில் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பைக்கில் ஒரு பிரச்சனை அப்படிம்பாங்க. பேசிக்லி அதுக்கு வந்து 2 காரணம் தான். ஒன்று வந்து ஆயில் லெவல் கொஞ்சம் கம்மியானாலுமே வந்து அந்த கிளங்க்கு கிளாட்டரு கேட்கும். அண்ட் இந்த பைக்கில் ஆயில் சர்வீஸ்க்கான டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, 2500 to 3000 கிலோமீட்டர்ஸ் தான். அது ஒன்று. 2வது இஷ்யூ அப்படிங்கிறது வந்து இந்த ஆயில் ஃபில்டருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கிளாக் ஆகிடும். ஏன்னா 3000 கிலோமீட்டரில் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆயில் ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து அது ஃபில்டர் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஈஸியாக அந்த ஆயிலால் ஃப்ளோ ஆக முடியல, அந்த ஃபில்டர் கிளாக் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாலுமே இமிடியேட்டாக அந்த கிளாட்டர் வந்து கேட்கத்தான் செய்யும். அண்ட் ராக்கராம் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு கேட்கத்தான் செய்யும். ஏன் இந்த விஷயங்களோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த பைக் பிராண்ட் நியூவாக லான்ச் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கி இந்த பைக் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால் 2009லேருந்து 2020 வரைக்கும் இந்த பைக் வச்சுருந்தாங்க இல்லையா, இத்தனை நாளாக இது ரிசர்ச் பண்ணதில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் இப்போ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த பைக்கை ஓன் பண்ணிகிட்டு இருந்தவங்க எவ்வளோ மனவேதனைக்கு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கண்கூட பார்த்தவன். ஏன்னா இந்த பைக் வந்து அந்த காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் 1,53,000 ருபீஸ்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. R15 அப்படிங்கிறது 1,47,000 ருபீஸ்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது அரௌண்ட் 2009 to 2015 காலகட்டங்களில். பட் R15 அப்படிங்கிறது வந்து ஃபார் சுப்பீரியர் ப்ராடக்ட்டு அந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஆப்வியஸ்லி CBR 250Rமே வந்து இருந்தது, பட் அது வந்து 2.25 lakhs. பட் அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேறு. அந்த பைக்கை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் கம்மிங் பேக் டு கிளாசிக் 350, இந்த பைக்குடைய ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஒரு கார்பரேட்டட் பைக்காக இருக்கிறதுனால இனிஷியலாக அந்த இன்ஜின் பிரேக்கிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பைக் வாங்கும்போது இன்ஜின் வந்து ரிச் மிக்சரில் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கார்பரேட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இனிஷியலாக அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 29-30 அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 சர்வீஸ் எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் அந்த ரிச் மிக்சராக ஓடிக்கிட்டு இருக்கிறத வந்து அப்படியே மெதுவாக கம்மி பண்ணி நீங்கள் 3rd சர்வீஸ் 4th சர்வீஸ் எல்லாம் வரும்போது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லீன் பர்ன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும். அண்ட் லீன் பர்ன் அப்படின்னா உங்களுடைய மைலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 35 to 38 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கும், இன்க்ளூடிங் சிட்டி ஹைவேஸ்லாம் ரொம்ப சேனாக ஓட்டினீங்கன்னா 40-42 எல்லாம் ஈஸியாக அச்சீவபிள் தான். ஸோ அந்த இடத்துல எல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பைக்கில் வந்து ஃபியூவல் காஜ் கிடையாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மெக்கானிக்கலாக கீழே வந்து அப்படி குமிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அந்த நாபில் வந்து ஃபுல், ரிசர்வ், ஆஃப் அப்படின்னு ஒரு 3 இண்டிகேஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஃபுல் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து அந்த நீடில் செட் பண்ணிட்டு நம்ம வந்து டேங்க் ஃபுல் பண்ணி பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா பைக் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அடைச்சி ஓடும். அடைச்சி ஓடுது அப்படின்னா ஃபியூல் காலி ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து நாபு ரிசர்வுக்கு திருப்பணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் நம்ம நாபு ரிசர்வ் திருப்பின உடனே நம்ம பண்ணக்கூடிய முதல் வேலை என்னவா இருக்கும்னா நியர்பையில் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஒரு பெட்ரோல் பம்பை பார்த்து நம்ம மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த பைக்கு தவறி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு அப்படின்னா இந்த பைக்கை தள்ளுறதுங்கிறது வந்து லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இந்த பைக்கு தள்ளினவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இந்த பைக்கில் ஃபியூல் காஜ் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த பைக்கை தள்ளாத ஓனர்ஸே கிடையாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருமே வந்து ஃபியூலுக்காக இந்த பைக்கை தள்ளியிருக்காங்க.
அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அண்ட் இந்த பைக்குடைய செயின் ஸ்ப்ராக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர்ஸ் அதிகபட்சம் ஓடும். பட் எக்ஸ்பெக்டட் டு சேஞ்ச் ஆர் பிட்வீன் 10 to 12,500 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வேர் அவுட் ஆகிடும். ஸோ அதோடைய காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,000 to 4,000 ருபீஸ் வரும். அண்டு ஒரே கடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் இந்த பைக்கில் மாற்றணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அந்த ஆயிலை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுற மாதிரி வரும். அது வந்து அந்த யூசி இன்ஜினோட சாபக்கேடு. அந்த இன்ஜினை வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் இதை வந்து நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதை வந்து நான் ஒரு குறையாக சொல்லலை, அந்த வண்டி அப்படி தான் இருந்தது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ட் இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ஸ்டிஃபாக இருந்தது. அதுவும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35mm ஃபோர்க்கு 130mm ட்ராவலு. ரியரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் 80mm ட்ராவலு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் சீட்டுக்கு கீழே வேறு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 390 டியூக்குக்கு சவால் விடும் வகையில் ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 25 to 40 மினிட்ஸ் பீக் அவர் டிராஃபிக்லாம் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிளாசிக் 350 எல்லாம் ஓட்டினீங்க அப்படின்னா சோர்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோ ஹார்டாக இருக்குது அந்த சீட்டு. எகெயின் இதையும் நான் குறையாக சொல்லலை, எப்படி அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இந்த பைக்கில் இருந்த ரஸ்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்னா, இந்த பைக்கு நீங்கள் வந்து யூ ஷுட் லுக் ஆஃப்டர் ஆஃபன். அதாவது வந்து ஈஸ்தட்டிக்லி இந்த பைக் நல்லா நீங்கள் வந்து வச்சுக்கணும். நல்லா தொடச்சி வைப் பண்ணி வேக்ஸ் எல்லாம் போட்டு பாலிஷ் எல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ரஸ்டிங் ப்ராசஸை வந்து டிலே பண்ண முடியும், பட் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த பைக்குடைய குவாலிட்டி கண்ட்ரோலில் இருந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து என்னாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பைக்கில் ஒவ்வொரு இஷ்யூஸு, ஒவ்வொரு நிகில்ஸு அப்படின்னு இருந்தது. அண்டு சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வித்த வால்யூமுக்கு அந்த சர்வீஸ் சென்டர்ஸில் இருந்த பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நிகில்ஸை வந்து அவங்கள வந்து கவனித்து பார்த்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் வேறு இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன் எஃபெக்டாக இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெரிய அளவில் பாதிச்சுது. இதை வந்து மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதை வந்து நம்ம மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்குமே வந்து ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் வந்து புவராக தான் இருக்குது. பட்டு ப்ராடக்ட் பெட்டராகும்போது சர்வீஸ் அப்படிங்கிறது பெட்டராகத்தான் செய்யும். பட் செகண்ட் ஜென்ரேஷன் கிளாசிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிளாசிக்கோட கம்பேர் பண்ணும்போது லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்குமே கிளாசிக் 350 நம்பர் 1 தான் இருக்குது. பட் இன்ஜின், பைக் குவாலிட்டி அண்ட் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் பிராண்ட் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பெஞ்ச் மார்க் பண்ணிட்டாங்க. அண்டு இந்த பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2019 வரும்போது BS4 நாம்ஸுக்கு அப்கிரேட் பண்ணாங்க. அண்டு BS4 நாம்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து என்ன பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றும் பெருசாக பண்ணல. கார்பரேட்டட் பைக்கை வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்காக மாற்றினாங்க, ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாங்க, ஒரு O2 சென்சார் ஒன்று போட்டாங்க. அண்ட் BS6 அப்படிங்கிற போது தான் J சீரிஸ் இன்ஜின் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளாசிக் 350 ஃபஸ்ட் ஜென்ரேஷனை பற்றிங்க. அண்ட் கிளாசிக் 350 செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 2021 லான்ச் ஆச்சு. ஸோ அந்த பைக் இந்த பைக்கிலிருந்து எவ்வளோ மாறுபட்டிருக்கு, அந்த பைக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ கிளாசிக் 350 ஜென்ரேஷன் 1 என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துச்சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஒரு 30 to 40% தான் அந்த பைக் பூர்த்தி பண்ணிச்சு. பட் எந்தெந்த இடத்துல எல்லாம் கிளாசிக் 350 ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கோட்டை விட்டுச்சோ
அந்த இடத்தையெல்லாம் கிளாசிக் 350 ஜென்ரேஷன் 2 ஸ்கோர் பண்ணிச்சா, என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென்.